மார்கழி பாடல்கள். திருப்பள்ளி எழுச்சி. மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. 3வது பாடல். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. விருப்பொடு நமக்கு தேவ நற்செறி கடல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று பாடல் அமைந்திருக்கின்றது. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். இயற்கையை பார்த்தால் நமக்கு மேலும் மேலும் வியப்பு ஏற்படும். அப்பொழுதே நாம் பரதத்துவத்தையும் ஒத்துக்கொள்வோம். எங்கும் வியாபத்திருக்கக்கூடிய இறையை ஒத்துக்கொள்வதற்கே இயற்கையை ஓர்ந்து நோக்க வேண்டும். எவ்வளவு ரம்யமாக நேர்த்தியாக அறிவுடன் படைக்கப்பட்டிருக்கின்றது. சிற்றுயிர்களும் எவ்வளவு சிறப்பாக நேர மேலாண்மையோடு நேர அறிவோடு செயல்படுகின்றன என்பனவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு பிரமிப்பு மேலிடுகின்றது. விடியலனுடைய ஒளியை, மெல்லிய ஒளி, அடுத்துதான் விடிய போகின்றது. இது வைகரை என்று வைத்துக் கொள்வோம். அந்த வைகரையில் அந்த மெல்லொளியை அடையாளம் கண்டு கொண்டு விடுத்துக் கொள்கின்றன பறவைகள். இதில் ஒரு சூட்சமும் இருக்கின்றது. அவை எப்பொழுது கூட்டில் ஓய்வெடுக்க சென்றன கவனித்தீர்களா? அவை மிக முன்னதாகவே முதல் நாளில் மாலை நேரத்தில் மிக முன்னதாகவே சூரியன் அஸ்தமித்த சிறிது நேரத்திற்கெல்லாம் அவை ஓய்வெடுக்க சென்றுவிடும். அதிகாலையில் நாம் அயர்ந்திருக்கின்ற நேரத்தில் அவை தேயிலெழுந்துவிடும். இதுதான் ரகசியம். இதுதான் அவற்றினுடைய அந்த நேர மேலாண்மை. early to bed early to rise. அதிகாலையில் எழுந்து கொள்வதற்கு மிக சீக்கிரமாக ஓய்வெடுக்கவும் செல்ல வேண்டும். உடம்புக்கு வேண்டிய தேவையான ஓய்வை மறுக்கவும் கூடாது. அதை அவை அறிந்து வைத்திருக்கின்றன தாமே. அதை அந்த பறவைகள் ஐந்தறிவுடையவை அவை அறிந்து வைத்திருக்கின்றன. பாருங்கள், அது நமது நிலை என்ன? நமக்கு யாரேனும் அறிவுறுத்த வேண்டியிருக்கின்றது. அவையும் அறிவுறுத்தத்தான் செய்கின்றன. அவை எழுந்தவுடன் அமைதி கொள்வதில்லை. அவை தமது துணையை அடைக்கின்றன. இனிமையாக குயில்கள் முதலானவை கூவுகின்றன. அப்படி பறவைகள் ஒலித்தவுடனே மற்ற பறவைகள் சேர்ந்து கொள்கின்றன. கோழிகள் சேர்ந்து கொள்கின்றன. வீட்டில் வளர்க்கின்ற கோழிகள், சேவல் இவையெல்லாம் ஒலி எழுப்பும். நமக்கென்னவோ சேவல் கூவிய பிறகுதான் விழுந்தது என்று நினைப்போம். ஆனால் விடியலை அவை முன்கூட்டியே அறிந்து கொண்டு ஒலி எழுப்பும். குருகுகள், நாரை முதலான பறவைகள் எல்லாம் ஒலிக்கின்றன. கூவின பூங்குயில் பூஞ்சோலைகளில் வதிகின்ற அந்த குயில்கள் எல்லாம் ஒலி எழுப்பின. கூவின கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். இதுதான் மானுடர் செயல்பாடு. சங்கங்கள் முழங்கின. கோயில்களில் இறை சின்னமான சிவச்சின்னமான சங்குகள் முழங்கின. பக்தர்கள் நேரம் மேலாண்மையை சரியாக கடைபிடித்து விடுகிறார்கள். நமது தோடர்களும், திசை பார்த்து தொழுகின்ற தோடர்களும் மிக அதிகாலையில் இறையை அடைக்கிறார்கள். கேட்டிருப்பீர்கள். கோயில்களில் சங்குகள், மணி ஒலி இவையெல்லாம் முழங்குவதில் அவை தவறுவது இல்லை. காரணம், அடியார்களுடைய செயல்பாடு அத்தகையது. அவர்களுடைய நேர மேலாண்மை அத்தகையது. அவர்கள் தம்மை அதற்கு வரித்து கொண்டார்கள். தம்மை தந்துவிட்டிருக்கிறார்கள். அப்படித்தான் நமது கடமைகளில், நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளில் நம்மை நாம் தந்துவிட வேண்டும். அதையும் நமக்கு கற்பிக்கின்றன இந்த செயல்பாடுகள். முழங்கின சங்குகளும் முழங்கின. ஆக அடியார் அல்லாதார் தான் மயக்கத்தில் இருப்பார்கள். நல்ல அடியார் கோயில்களில் சங்குகள் முழங்குகின்றன என்கின்ற பொழுது அவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருப்பார்கள். செங்கற்பொடி கூரை தவர்த்தவர் தமது ஆடைகளை செங்கற்பொடியில், அந்த கஷாயத்தில் தோய்த்து அணிந்திருக்கக்கூடியவர்கள், செவ்வாடை உடுத்தியவர்கள் அந்த துறவியர்கள் வெண்பல் தவத்தவர் என்று கூறுவார். அவர்கள் தூய்மையான பற்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன வர்ணனை? அகத்தின் தூய்மை புறத்தில் வெளிப்படுமா? அப்படியும் தான்.
வெண்பல் தவத்தவர், வேறு எந்த விதமான தீய பழக்கங்களுக்கும் ஆட்படாதவர்களாக இருக்கிறார்கள். வெண்பல் தவத்தவர். அவர்களுடைய ஆடையோ துவராடையாக இருக்கின்றது. அவர்கள் அதிகாலையில் எழுந்து நீரில், குளிர்ந்த நீரில் மூழ்கி இறைவனை பாடிக்கொண்டு கோயிலை நோக்கி செல்கிறார்கள் என்று திருமுருகாற்றுப்படை வர்ணிக்கின்றது. குன்றுதோறும் இருக்கின்ற முருகனை அந்த அடியார்கள் எப்படி வழிபட்டார்கள் என்கின்ற அடியார் சிறப்பு பாடப்படுகின்றது திருமுருகாற்றுப்படையில். ஆக அடியார்களுடைய லட்சணம் இது. அவர்கள் நாள் எப்பொழுது விடியும் என்று காத்திருப்பார்கள். அந்த விடியலை கொண்டாடுவார்கள். அந்த விடியலை இறைவனுக்கே, இறைவா நீ தந்திருக்கின்றாய் இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு நாள் என்பது இன்னொரு வாய்ப்பு தானே, அதை அவரவர்கள் விரும்புகின்ற செயல்களில் ஈடுபடுவதற்கான இன்னொரு வாய்ப்பு. பக்தர்கள் இறை வழிபாட்டில் தமது நேரத்தை ஒதுக்குவதற்கு தயாராகுகிறார்கள். தூய்மைப்படுத்தி கொண்டு அவர்கள் தயாராகிறார்கள். கூவின பூங்குயில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின சங்கம், ஓவின தாரகைகள் ஒளி கொன்றின. ஓவுதல் என்றால் ஒளி குறைதல். ஒளி குறைந்த அந்த ஒளி எங்கு சென்று விட்டது? ஒளி இறந்த நிலையில் இருக்கின்றது. ஆனால் அதைவிட பிரகாசமான சூரியனுடைய உதயத்தில் அது கரைந்து போயிற்று. ஓவின தாரகை ஒளி ஒருப்படுகின்றது. ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. உதயத்தின் ஒளியோடு ஒன்றுபட்டு போகின்றது. மாணிக்க வாசகராயிற்றே, அவருடைய வார்த்தைகளை நாம் அப்படியே கடந்து சென்று விட முடியாது. அவர் ஏதோ கூறுகிறார் நம்மிடத்தில். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். தாரகைகள் உண்மையான ஒளியோடு இருந்தன. அது நமது சிற்றறிவு, நமது சிறிய ஞானம். இதோ கதிரவன் எழுந்தான். அது பேரொளி, பேரறிவு, பரம்பொருள். இவை அவற்றோடு, அந்த கதிரொளியோடு ஐக்கியமாகிவிட்டன. நீங்கள் எப்படி பேரறிவோடு ஐக்கியமாகாமல் சிற்றறிவுடனேயே, புண்மையான அறிவுடனேயே நீடிக்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஓவின தாரகையினுடைய ஒளி குறைந்தது போல் தோன்றியது. ஆனால் எங்கு சென்றது? அது ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. உதயத்தினுடைய பேரொளியுடன் கலந்து விட்டது. வாருங்கள், பேரொளியில் கலந்து விடுங்கள், சிவ ஜோதியில் கலந்து விடுங்கள், பேரறிவில் கலந்து விடுங்கள், சிவஞானத்தில் கலந்து விடுங்கள் என்று அழைக்கின்றார். தாரகைகள் கற்றுத்தந்து விடுகின்றன. பாருங்கள், இயற்கையை கூர்ந்து நோக்க அத்தனையும் அறிவுமயம், அத்தனையும் ஞானமயம். ஏனென்றால் படைத்தவன் பேரறிவாளன். அதுதான். ஆக ஓவின தாரகை ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. உதயத்து ஒளியோடு, கதிரொளியோடு ஒன்றுபட்டு விட்டது. நமக்கு விருப்போடு நமக்கு தேவ நற்செறி கடல் தாள் இணை காட்டாய். நாங்களும் அந்த விருப்பத்தில் தான் இருக்கின்றோம். நீயும் இறைவா, நீயும் அந்த விருப்பத்துடனே உனது செறி கடல் காட்டாய். அந்த செறி கடலை இறைவன் இந்த நமக்கு காட்டுவது, சிற்றுயிர்களாக்கி நமக்கு காட்டுவது. கதிர் தாரகைகளுக்கு தன்னுடைய ஒளியை காட்டியது போல, ஒளியை காட்டியதும் அவை ஐக்கியமாகிவிட்டன தானே. அதுபோலத்தான் இறைவனுடைய திருவடி காட்சி கிடைத்தால் போதும், நாம் இறை அருளில் கலந்து விடுவோம், இறை இன்பத்தில் திளைத்து நிற்போம். அங்கு இரண்டு இல்லை, ஒன்று. எங்கே நட்சத்திரங்கள்? இதுவரை இருந்த நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன? எங்கே? எண்ண முடியாதவை இருந்தனவே. அவை ஒருபட்டு விட்டன, கதிரொலியோடு ஒருபட்டு விட்டன. அப்படித்தான் கோடானு கோடு ஜீவராசிகள் இறையில் ஐக்கியமாகிவிடும். அந்த பேரொளியில் கலந்து விட வேண்டும். அதற்கு இறைவா கருணை கொண்டு உமது திருவடிகளை காட்டேன். விருப்போடு நற்செறி கடல் தாள் இணை காட்டாய். விரும்பி காட்டு இறைவா. தாயுடைய தரிசனம் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குமா? ஓடி சென்று அவளிடம் அடைக்கலமாகிவிடும் தானே. அது போலத்தான் உன்னுடைய தாளினை காட்டாய். விருப்போடு பாருங்கள், இறை உணர்வில், இறை தத்துவத்தோடு நெருங்கி நிற்கின்ற உரிமையை வெளிப்படுகின்றது அங்கு மாணிக்கவாசகர் இடத்தில். விருப்போடு காட்டாய். விருப்புடன் நீ எங்களுக்கு உன்னுடைய பாத கமலங்களை காட்டு.
நாங்களும் அந்த தாரகைகள் போல, தாரகைகள் பேரொளி கதிரவனுடைய பேரொளியில் கலந்து விட்டதைப் போல உன்னுடைய அருளில் கரைந்து போக காத்திருக்கின்றோம் என்கின்றார். என்ன நேர்கின்றது? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிற்றறிவு சிறிய ஆணவத்தோடு இருக்கின்றது. அந்த பேரறிவை கண்டவுடன் அந்த ஆணவம் அங்கு அடிபட்டு போகின்றது. ஓவின தாரகைகளுடைய ஒளி குறைந்ததைப் போல நமது ஆணவம் அடிபட்டு எங்கும் இறை சாநியத்தை உணர்ந்து அதில் கலந்துவிட வேண்டும். அதற்காகத்தான் தாரகைகளை அழைக்கின்றார். நட்சத்திரங்களை காட்டி பாடம் சொல்கின்றார். பாருங்கள், சிறந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற பொழுது அந்த கற்பிக்கின்ற உபகரணங்கள் கொண்டு விளக்குவார், தெளிவு ஏற்படுத்துவதற்காக. இங்கு கற்பித்தல் உபகரணமாக தாரகைகள். அதிகாரிகள் துயிலிட வேண்டும் என்பதையும் கூட பாருங்கள், கற்பித்தல் உபகரணம் கொண்டு விளக்குகின்றார். அவைதான் பறவைகள், குருகுகள், கோழிகள், பக்தர்கள், சிறந்த பக்தர்கள். சிவசங்கை முடங்கிவிட்டார்கள், பாருங்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கின்றார். இப்படி கற்பித்தல் உபகரணங்களுடன் செயல்படுகின்ற பொழுது விளைவு நன்றாகத்தான் இருக்கும், தேர்ச்சியும் நன்றாக இருக்கும். அந்த நோக்கத்தில் தான் கற்பிக்கின்றார். ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவா தேவா இறைவா எங்கள் இறைவா நற்செறி கடல் இணை நற்செறி கடல் தாழ் இணை உமது பாத இணைகளை, நல்ல மலர் கூட்டம் போல் இருக்கின்ற உமது பாத இணைகளை காட்டாய், எங்களுக்கு தந்தருளாய், பாத தரிசனம் தந்தருளாய். பாத தரிசனம் போதும், பாத தரிசனம் போதும். இறைவனுடைய பாத தரிசனத்தை தாண்டி என்ன கேட்பது? சிலர் அறியாமல் போகங்களை கேட்பார்கள். சொர்க்கம் என்று ஏதோ ஒன்று இருக்கின்றதாம் என்று கேட்பார்கள். துன்ப விடுதலை என்று தனியாக பட்டியலிட்டுக் கொண்டு கேட்கலாமா? ஒன்றும் வேண்டாம். பாத தரிசனம் கிடைத்த பிறகு அத்தனையும் தானாக நடந்தேறி விடாதா? அத்தனையும் தானாக நடந்தேறிவிடும். சூரியன் உதயமான பிறகு இறைவாய் கதிரவனே இங்கு கொஞ்சம் என்று ஒளியை நாம் திசை காட்டி வேண்டி பெற வேண்டுமா என்ன? இல்லை, தானாக எல்லா பக்கமும் ஒளி வெள்ளமாக மாறிவிடும் தானே. அது போலத்தான் இறை கருணை, இறை பாத தரிசனம் கிடைத்தால் போதாதா? என்னென்ன ஈடேற்றம் வேண்டும் அத்தனையும் நடந்தேறிவிடும். ஆகையால் இறைவா உன்னுடைய பாத தரிசனம் போதும் என்கின்றார். ஆக இறைவனுடைய திருக்கருணையை பெறுவதற்காக நம்மை அழைத்து கொண்டு, கருணையினால் அவர்தம் கருணையினால் நம்மையும் அழைத்து கொண்டு முன்னேறுகிறார். செறி நற்செறி கடல் தாளினை காட்டாய், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானே, அதையும் ஏன் அழுத்தி அழுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். இறைவா, எம் அகத்திலும் கோயில் கொள்ள வேண்டும். திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டால் பத்தாதே, எமது அகத்திலும் நீயே எழுந்தருள வேண்டும். அதற்காகத்தான் இத்தனை பாடு. மாணிக்க வாசகர் நம் அகத்தையெல்லாம் சிவ சாநித்தியமாக, சிவ சந்நிதியாக மாற்றிவிட இத்தனை பெரும் பாடுபடுகிறார். அவருடைய கருணையைத்தான் என்ன சொல்வது? திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, நீ எமது அகத்துறை சிவபெருமானாக எழுந்தருள வேண்டும். ஆக அகம் எவ்வளவு சிறந்திருந்தால் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அகம் எவ்வளவு சிறந்திருந்தால் திருப்பெருந்துறையில் வளமான மலர்கள் சூழ்ந்த வயல்களால் காட்சி தருகின்ற, திருப்பெருந்துறையில் காட்சி தருகின்ற இறைவன் நம் அகத்தில் வெளிப்பட வேண்டுமானால் அகம் எவ்வளவு சிறந்திருக்க வேண்டும்? அது அன்பு மையமாக இருக்க வேண்டும். அங்கு அன்பு மலர்கள் மலர்ந்திருக்க வேண்டும். அங்கு தூய்மை இருக்க வேண்டும். அங்கு காழ்ப்புணர்ச்சி கூடாது. அங்கு விருப்பு கூடாது. அங்கு மதமாச்சரியமும் கூடாது. ஏனென்றால் அவை மனிதர்கள் உருவாக்கி வைத்தாமே. இறைவன் எம்மதம்? இறைவனுக்கென்றதேனும் மதம் இருக்குமா? நம்மை போல மதம் பிடித்து அலைகிறாரா இறைவன்? இறைவனுக்கு மதம் இருக்குமா? ஆக அங்கு மதமாச்சரியமும் கூடாது,
விருப்பு வெறுப்பு கூடாது, உயர்வு தாழ்வு கூடாது, அன்பு நிறை உள்ளமாக இருந்தால் அடியார் மனம் போல, நல்லடியார் மனம் போல எங்கும் சமநிலை காண கற்றிருக்கின்ற மனமானால் அங்கு இறைவன் எழுந்தருள்வார். இல்லை என்றால் நமது மாயைகளே போதும், அவையே நின்று ஆடும். அம்பலத்தான ஆடுவதை நாம் காண மாட்டோம். அம்பலத்தான் பாருங்கள், அவர் பொதுமன்றில் ஆடுகிறார். இறைவன் எங்கேனும் அரங்கம் அமைத்து கொண்டு ரகசியமாக நடனம் ஆடுகிறாரா? கிடையாது. பொது மன்றத்தில் ஆடுகின்றவர், அம்பலத்தில் ஆடுகின்ற அரசு நடராஜன். ஆனால் நாம் காண்பதில்லை பாருங்கள். காரணம் என்ன? காரணம் நமது மயக்கங்கள் திரையிட்டு இருக்கின்றன. இந்த திரைகள் அகத்திலும் இருக்கின்றன. அகத்தில் இறைவனுடைய ஒளியை நாம் காண முடியாமல் மறைப்பவே இந்த திரைகள் தாமே. ஆக எப்படி தரிசனம் நமக்கு கிட்டும்? இந்த அழுக்குகள் எல்லாம் நீங்கி, இந்த திரைகள் எல்லாம் நீங்கி இறை சாநித்தியமாக்கிவிட வேண்டும். அது இறை சாநித்தியம்தான் என்பதை உணர்த்திட வேண்டும். ஆக்குதல் என்ன? நாமும் உள்ளம் பெருங்கோயில் ஊனடும்பு ஆலயம் என்று உணர்ந்து விட வேண்டும். உணர்வதற்கு வழி அந்த ஆணவம், கண்மம், மாயை அவற்றிலிருந்து விடுபடுவதுதான். அதற்குத்தான் வழியமைத்து தருகின்றார். இறைவா எங்களது இதயத்தில் வெளிப்படு. திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, எங்கள் அகத்துறை சிவபெருமானே, உம்மை நாம் உணர்வது எப்போது? யாவரும் அறிவறியாய். எல்லாராலும் அறிந்துவிட முடியுமா? இல்லை. ஆக இறைவன் பொதுமையானவன் அல்லவா? அவன் எல்லோருக்கும் எளியவன் அல்லவா? என்றால் எளியவன் தான், ஆனால் யாரும் அறிவதாக இல்லை. யாரும் அந்த அருள் விருந்தை பெறுவதாகவும் இல்லை. இந்த மாயை அப்படி மயக்குகின்றது. மாயை வினோதமான விருந்துகளை படைத்து படைத்து அவர்களை இழுக்கின்றது. அவர்கள் இந்த அருள் விருந்தை பெறுவதாக இல்லை. எனவே யாவரும் அறிவறியாய். எல்லோராலும் அறிந்திட முடியாதவனாக இருக்கின்றான் இறைவன். ஆனால் யாரால் அறிந்திட முடியும்? எமக்கு எளியாய். எம்மை ஒத்த அன்பர்களுக்கு, அடியார்களுக்கு நீ எளியவன். அடியார் மனம் அகங்காரமற்றதாக அன்பு நிறை அரங்காக இருக்கும். அங்கு அம்பலத்தான் ஆடுவான். ஆகையால் எமக்கு எளியாய், யாவரும் அறிவறியாய், எமக்கு எளியாய். அன்பர்களுடைய தகுதி அதுதான். அன்பர்கள் என்பதுதானே பெயராயிற்று. பாருங்கள், அன்பர்கள் என்பதே பெயராயிற்று தாமே. அன்பு நிறை நெஞ்சம் கொண்டவர்கள் தான் அன்பர்கள். அவர்களுடைய அரங்கில், அவர்களுடைய மன அரங்கில் அவன் மகிழ்ந்தாடுவான். அந்த ஆடற்கோலத்தை காண நாம் தவிக்க வேண்டும். நாம் விரும்பியதை அடைவோம். பாருங்கள், இறைவன் கருணை உள்ளவன். இறைவன் நமது எண்ணத்திற்கு புறம்பாக எதையும் தந்து விடுவதும் இல்லை. தேடத் தருவான். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை தான் தருவான். அந்த இறையை நாம் தேடினால் தன்னையே தருவான். இறையே தேடினான், அவனையே நமது வேண்டுதலாக்கினால் தன்னையே தருவான். புத்திசாலி எதை கேட்பான்? புத்திசாலி அரசனிடம் ஏதேனும் பதவி கேட்டு பெறுவானா? இல்லை அரசனின் நட்பை பெறுவானா? நல்ல புத்திசாலியாக இருந்தால் அரசனின் நட்பை பெறுவான். அதைவிட எந்த பதவி என்ன செய்துவிடும் சொல்லுங்கள்? அத்தகைய அதிபுத்திசாலிகளை நீங்கள் ஆங்காங்க காணலாம். அதிகாரத்தில் இருப்பவர்களிடத்தில் நல்ல நட்பை வளர்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எண்ணற்ற காரியங்களை சாதிப்பார்கள். பாருங்கள், அவர்கள் பெரிய பதவியில் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதிகாரியினுடைய நட்பை பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்படித்தான் இறை நட்பு, இறை பக்தியை மேம்படுத்தி கொண்டால் போதும் தானே. இந்த உலகத்தில் வேற என்ன பதவியை கேட்டு பெற்று சுகபோகங்களை கேட்டு பெற்று என்ன பயன்? அவையெல்லாம் தற்காலிகமானவையாயிற்றே. உயிர் ஈடேறுவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டாமா? வந்த இடம் சிறப்பாகத்தான் இருக்கின்றது, ஏனென்றால் அதுவும் அவருடைய அனுக்கிரகம். ஆனால் அதிலேயே மயங்கி கிடக்கலாமா? வழிபோக்கன் வழியிலேயே, அந்த வழியின் பிரம்மாண்டத்திலேயே மயங்கி கிடந்தால் அவன் எந்த இலக்கை அடைவான்? ஊர் போய் சேர்வான் அவன்? ஆக நாம் அடைய வேண்டிய ஊர் எது, இலக்கு எது? அதேதான். எந்த மயக்கத்திற்கும் ஆட்படாமல் அதை நோக்கித்தானே முன்னேற வேண்டும். எனவே மிக தெளிந்தவர்களாக அடியார்கள் இருக்கிறார்கள். இந்த அழகான உலகம், இந்த பிரம்மாண்ட காட்சி, இதுவும் அவன் அருள்தான். ஆனால் அவர்கள் இதில் மயங்குவது இல்லை.
இறைவா உன் திருவடித்தான் வேண்டும், அதுதான் எமது இலக்கு என்று முன்னேறுகிறார்கள். இதை எல்லோராலும் அடைந்துவிட முடியாது தானே. இதற்கான மனப்பக்குவம் தகுதி எல்லாருக்கும் வாய்த்திருக்காதல்லவா. எனவே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய். அடியார்களுக்கு எளியவனான இறைவனே, எம்பெருமான், எமது தலைவனே, கடவுளே, பள்ளி எழுந்தருளாய், எமது நெஞ்சங்களில் எழுந்தருள்வாய் என்று மன்றாடுகின்றார். மாணிக்க வாசகங்களை கற்கும் தோறும் நம் மனதின் கசடுகள் நீங்குகின்றன. அந்த செந்தமிழ் பாக்கள் நமக்கு செவிக்கு விருந்தளிக்கின்றன. நமது செவி புலனினுடைய அருமையை எடுத்து சொல்கின்றன. அதிகாலையில் எழுந்து அந்த பறவை இனங்களின் பாடல்களை கேளுங்களேன் என்று தூண்டுகின்றன. நமது விழிப்புலனின் பெருமையை உணர்த்துகின்றன. கதிரொளியை, ககனத்தை, இந்த அகிலத்தின் அழகையெல்லாம் அதிகாலையில் காணேன் என்று தோன்றுகின்றன. அவற்றிலெல்லாம் அறநடியும் காண கற்றுக்கொள் என்று அறிவுறுத்துகின்றன. நம்மை தமது கருணையினால் ஆட்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மணிவாசகரின் பாத கமலங்களுக்கு நன்றிகளை பாராட்டி கொண்டு, இறை கருணைக்கு நன்றி பாராட்டி அமைகின்றோம். நன்றி, வணக்கம்.